வீட்டில் தெய்வ சக்தி இருப்பதற்கான அறிகுறிகள். ஒரு வீடு என்பது வெறும் சுவர்கள் கொண்ட இடம் மட்டுமல்ல. அந்த வீட்டில் இருக்கும் அமைதி, நிம்மதி, நல்ல எண்ணங்கள், இறை அருள் இவையெல்லாம் சேர்ந்துதான் ஒரு இல்லம் தெய்வம் வாழும் இடம் ஆகிறது. இறைவன் அருள் நம்ம வீட்டில் இருக்கிறதற்கு என்ன அறிகுறிகள்? இன்று அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். 1. வீட்டில் அமைதி இருப்பது. ஒரு வீட்டில் தெய்வ சக்தி இருந்தால் அங்கு தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் குறையும். வீட்டுக்குள் நுழைந்தவுடன் மனதிற்கு ஒரு அமைதி கிடைக்கும். வெளியில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் வீட்டிற்குள் வந்ததும் மனம் லேசாக உணரப்படும். அந்த அமைதியே தெய்வ சக்தியின் முதல் அறிகுறி. 2. தீபம் அழகாக எரிவது. வீட்டில் ஏற்றப்படும் விளக்கு தெளிவாகவும் நீண்ட நேரமும் எரிந்தால் அது நல்ல அறிகுறி என்று ஆன்மீகத்தில் கூறப்படுகிறது. காற்று இல்லாமல் இருந்தும் தீபம் திடீரென அணைந்து போவது நல்லதல்ல என்று சிலர் நம்புகிறார்கள். ஆனால் அமைதியாக எரியும் தீபம் தெய்வ அருளை நினைவுபடுத்தும். 3. வீட்டில் நல்ல வாசனை பரவுவது. சில நேரங்களில் எந்த வாசனை திரவியமும் இல்லாமல் சந்தனம், மல்லிகை, குங்குமப்பூ போன்ற இனிய வாசனைகள் வீசும். இது தெய்வ சக்தியின் அறிகுறியாக கருதப்படுகிறது. அது மனதிற்கும் நேர்மறை எண்ணங்களையும் தரும். 4. அதிகாலை நேரத்தில் மன நிம்மதி கிடைப்பது. அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வீட்டில் ஒரு தனி அமைதி இருக்கும். அந்த நேரத்தில் மனம் இயல்பாக இறைவனை நினைக்க தோன்றினால் அது நல்ல ஆன்மீக அதிர்வுகள் இருப்பதற்கான அறிகுறி. 5. வீட்டில் அடிக்கடி பூஜை செய்ய தோன்றுவது. தெய்வ சக்தி இருக்கும் வீட்டில யாராவது ஒருவருக்கு இறை நம்பிக்கை அதிகரிக்கும். விளக்கு ஏற்ற வேண்டும், ஸ்லோகம் கேட்க வேண்டும், கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் இயல்பாக வரும். 6. வீட்டிற்கு வரும் மனிதர்கள் நிம்மதியாக உணர்வது. சில வீடுகளுக்கு சென்றால் மனம் மிகவும் அமைதியாக இருக்கும். இந்த வீட்டில் நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு என்று பலர் சொல்வார்கள். அது அங்கு இருக்கும் நல்ல எண்ணங்களும் தெய்வ சக்தியும் காரணமாக இருக்கலாம். 7. கனவுகளில் கோவில் அல்லது தெய்வ காட்சிகள் வருவது. சிலருக்கு அடிக்கடி கோவில், சிவலிங்கம், முருகன், அம்மன் போன்ற தெய்வ காட்சிகள் கனவில் தோன்றும். ஆன்மீகத்தில் இது இறை அருள் நம்மை வழிநடத்துகிறது என்பதற்கான ஒரு அறிகுறி என்று கூறப்படுகிறது. 8. வீட்டில் துளசி அல்லது பூஜை செய்யும் இடம் செழிப்பாக இருப்பது. துளசி செடி நன்றாக வளர்வது. பூஜை அறை எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று தோன்றுவது. இவை அனைத்தும் நல்ல ஆன்மீக ஆற்றலை காட்டும். 9. பசுமாடு பறவைகள் வீட்டிற்கு வருவதும் பல்லியின் சப்தம் அடிக்கடி கேட்டாலோ லட்சுமி கடாட்சம், நல்ல சக்தி ஆகியவற்றில் தெய்வம் இருப்பதற்கான அறிகுறியாக கருதப்படுகிறது. 10. பெரிய ஆபத்துகள் விலகுவது. பெரிய ஆபத்துகள் வரப்போகும் நேரத்தில் திடீரென காப்பாற்றப்படுவது. சில நேரங்களில் யாரோ நம்மை காப்பாற்றுறாங்க என்ற உணர்வு வருவது. இவையெல்லாம் தெய்வ சக்தியின் அறிகுறி என்று சொல்லலாம். தெய்வ சக்தி என்பது கண்களால் பார்க்க முடியாத ஒன்று. ஆனால் அதை மனதால் உணர முடியும். வீட்டில் அன்பு, அமைதி, இறை நம்பிக்கை, நல்ல எண்ணங்கள் இருந்தால் அந்த வீட்டில் நிச்சயமாக தெய்வ அருள் இருக்கும். ஒவ்வொரு நாளும் மனமுருகி இறைவனை நினைத்து ஒரு தீபம் ஏற்றுங்கள். அந்த ஒளி உங்கள் வீட்டையும் வாழ்க்கையையும் நல்ல பாதைக்கு அழைத்துச் செல்லும். நன்றி. இறைவன் அருள் எப்போதும் உங்கள் குடும்பத்தின் மீது நிலைத்திருக்கட்டும்.